வீடியோல நம்ம டிஎன்எல்யூக்கும் ஜிஎல்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல ஜிஎல்சிங்கிறது ஒரு காலேஜ் கிடையாது. தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் லா காலேஜஸ் அத்தனை இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம டிஎன்எல்யூ அப்படிங்கிற நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அதாவது திருச்சியில இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டி கூட கம்பேர் பண்ண போறோம். இந்த டிஎன்எல்யூ உடைய அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி என்ன, ஃபீஸ் என்ன, ஃபினான்ஷியல்ஸ் என்ன, ஃபேக்கல்டி இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஎன்எல்யூ பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது 2012ல எஸ்டாப்ளிஷ் ஆன காலேஜ். இது ஒரு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. நேஷனல் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலேயே திருச்சியில மட்டும்தான் இருக்குது. அதுதான் டிஎன்எல்யூ. இதோடைய அட்மிஷன் பேசிஸ் கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதோடைய கவுன்சிலிங் நீங்க கிளியர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரவுண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க இந்த டிஎன்எல்யூ அப்படிங்கிற காலேஜுக்கு போக முடியும். இதோடைய ஆனுவல் ஃபீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது 1,00,000 கூட வரும், இல்ல 1,00,000க்கு மேல கூட வரும். இதோடைய ஃபீஸ் டீடைல்ஸ் நாங்க இன்னொரு வீடியோல தனியாவே கொடுத்துருக்கோம். இது மற்றபடி முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இதுக்கு ஸ்காலர்ஷிப்புமே உண்டு. அத பத்தி நாங்க வீடியோல சொல்லியிருக்கோம். பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, டிஎன்எல்ஏ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து மத்த காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குது. ஆனா ஸ்டூடண்ட் இன்டேக் வந்து ரொம்பவே கம்மி. 2 செக்ஷன் தான் உண்டு. இதே டிஎன்எல்ஏ பொறுத்தவரைக்கும் பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி அப்படின்னு 2 டிகிரி இருக்குது. ஒவ்வொரு சீட்லயுமே ஒரு 55ல இருந்து 56 சீட். பிஏ எல்எல்பிக்கு ஒரு 56, பிகாம் எல்எல்பிக்கு ஒரு 56 அப்படின்னு ரொம்ப குறைவான சீட் தான் உண்டு. ஜிஎல்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல நெறைய ஜிஎல்சிஸ் இருக்குது. இத பத்தி எல்லா தகவல்களும் நாங்க நாங்க ஜுஜேவாவுடைய பிளாக்ஸ்ல குடுத்திருக்கோம். ஜிஎல்சியோட லொகேஷன் சென்னை மட்டும் இல்ல. சென்னை இல்லாம வேற நெறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு அந்த ஏரியால மட்டும் பார்த்தோம்னா ஒரு 3 ஜிஎல்சி வரும். மத்ததெல்லாம் ராம்நாடு, திருச்சி, திருநெல்வேலி அப்படின்னு பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஜிஎல்சிஸ் இருக்குது. இதோடைய அட்மிஷன் வந்து 12th மார்க்கும் மெரிட் அடிப்படையில எடுப்பாங்க. டிஎன்டிஏஎல்யூ அப்படிங்கிற வெப்சைட்ல தான் அட்மிஷன் கிடைக்கும். டிஎன்எல்யூக்கு கிளாட் அதுல அட்மிஷன் இருக்கும். ஜிஎல்சிக்கு தமிழ்நாடு அட்மிஷன் தான். ஸோ தமிழ்நாடு நம்மளுடைய ஸ்கூல் மார்க் வச்சு தான் எடுப்பாங்க. இங்க கேம்பஸ் வந்து டே ஸ்காலராகவும் நீங்க போயிட்டு வரலாம். சில பேர் ஹாஸ்டல்லயும் இருப்பாங்க. டிஎன்எல்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க தங்கி தான் படிக்கணும். அங்க வந்து நீங்க போயிட்டு வர்ற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ஆனுவல் ஃபீஸ் ஜிஎல்சியை பாத்தீங்கன்னா டிஎன்எல்யூல லேக்ஸ் கிட்ட வரும். ஆனா ஜிஎல்சியை பொறுத்த வரைக்கும் ரூ. 2,000 3,000 அவ்வளவுதான் ஃபீஸ் இருக்கும். ஸோ டிஎன்எல்யூ அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன். இந்தியா ஃபுல்லா நீங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் லா காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஜுகேஷன் அஃபோர்டபுளா இருக்கும். அண்ட் சில ஜிஎல்சிஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே ரொம்பவே நல்லா இருக்குது. லைப்ரரியும் ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. ஆனா எல்லா ஜிஎல்சிஸும் அப்படி இருக்குதான்னு கேட்டா கிடையாது. சில ஜிஎல்சிஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்எல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது, பெரிய கோர்ட் இருக்குது, அது ஒரு பெரிய ஏரியாவா அவைலபிளா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அந்த ஏரியா ரொம்பவே அவங்க கத்துக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனா அதோடைய இடம் வந்து திருச்சி, திண்டுக்கல், மதுரை ரோட்ல அவுட்டர்ல இருக்கும். அதனால சிட்டி அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபுல்லாவே ரெசிடென்ஷியலா இருக்கிறதுனால அங்க தங்கி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎன்எல்யூ அட்மிஷன் கிளாட் பேசிஸ்ல. அதனால நீங்க கிளாட் எக்ஸாமுக்கு முதலே ரெஜிஸ்டர் பண்ணணும். கிளாட் எக்ஸாம பொறுத்த வரைக்கும் அது டிசம்பர்ல வரும். நீங்க ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான டைம் ஏற்கனவே முடிஞ்சு எக்ஸாமுமே முடிஞ்சிருக்கும். அதனால சீக்கிரமா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கிளாட் சம்பந்தமான கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா 7598314477 அப்படிங்கிற ஜுஜேவா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களுடைய கெரியர் செஷனை அட்டன் பண்ணுங்க. டிஎன்எல்யூங்கிறது என்எல்யூ ஸ்டேட்டஸ். என்எல்யூ அப்படிங்கிறது தனியா நீங்க இந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா என்எல்யூ அப்படின்னு சொன்னா அது வந்து இந்தியா ஃபுல்லாவே தெரியும். ஸோ நேஷனல் மூட் கோர்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ், நிறைய கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டிஎன்எல்யூல இருந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்து வர்ற என்எல்யூங்கிறதுனால இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் நிறையவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே நீங்க என்எல்யூ அப்படிங்கிற பேர்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். கேம்பஸ் லைஃப் பாத்தீங்கன்னா அங்க நிறைய கமிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். கல்ச்சுரல்ஸ் அதெல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஹால் ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். ஜிஎல்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜிஎல்சிஸும் வேற வேற மாதிரி இருக்கும். சில ஜிஎல்சிஸ்ல ஹாஸ்டல் வசதி அவைலபிளா இருக்கும். சில ஜிஎல்சி சிட்டில இருக்கும், சில ஜிஎல்சிஸ் அவுட் சைட்ல இருக்கும். ஸோ அது நீங்க உங்களுடைய தேவைகளை பொறுத்து நீங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான கைடன்ஸ் வேணும்னா கூட ஜிஜேவா கெரியர் கைடன்ஸ் பிளாட்ஃபார்ம்ல கெரியர் கிளாரிட்டி செஷன் அட்டன் பண்ணுங்க. 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு டிஎன்எல்யூ வேணும் அப்படின்னா ஒரு நல்ல கிளாட் ரேங்க் இருக்குது, ஆல் இந்தியா எக்ஸ்போஷர் வேணும், நல்ல டாப் லா ஃபார்முக்கு போகணும், கார்ப்பரேட் கரியர் வேணும் அப்படின்னா டிஎன்எல்யூ ப்ரிஃபர் பண்ணுங்க. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் கேம்பஸ் தான். ஆனால் ஹையர் ஃபீஸ் வரும். ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஜிஎல்சி வேணும், ஜிஎல்சி சூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஃபீஸ் வந்து ஜிஎல்சியில தான். டே ஸ்காலர் மோடு ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜிஎல்சி அப்படிங்கிறனால நீங்க அதை ஈஸியா எடுத்துடக்கூடாது.
நெறைய இன்டர்நேஷனல் மூட் கோர்ட்ஸ் போறது கவர்ன்மெண்ட் லா காலேஜ்ல படிக்கிறவங்க தான். அண்ட் நெறைய பேர் ஜுடிஷியரி போறதா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான சிவில் அட்வொகேட்ஸ், கிரிமினல் அட்வொகேட்ஸ் இவங்க எல்லாருமே ஜிஎல்சில இருந்து வந்தவங்க தான். அதனால ஜிஎல்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இப்போ ரொம்பவே மேம்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையாவும் இருக்குது சில ஜிஎல்சிஸ்லாம். அதையும் நீங்க பார்த்துக்குங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. லா தான் சூஸ் பண்ணலாமா? இல்ல வேற கரியர் சூஸ் பண்ணலாமா? இல்ல லால எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும்? சில பேருடைய பசங்க வந்து இப்பதான் லா கரியர் பத்தி போறீங்க. பேரண்ட்ஸ்க்கு ஐடியா இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல பேரண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஜுஜைபாவுடைய லா கரியர் கிளாரிட்டி செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. லா கரியர் பத்தி ஒரு தெளிவு பெற்றுட்டு அதுக்கப்புறம் லா கரியர் சேருங்க. கீழ இருக்கக்கூடிய நம்பரான 7598314477 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.